பவித்ரா ஃபேன்ஸ் கிளப்ல இருந்து ஒரு போஸ்ட் மட்டும் அனுப்பியிருக்காங்க. Oh my God. பாசமுள்ள பவித்ரா வணக்கம். இவருதான் எழுதிருக்காரு. சார் இது எழுதிருக்கிறத சொன்னேன் சார். நீங்க ஒரு முறையும் சிரிக்கும் போது சில்லறைய செதற விடுவேன். கை கொடுங்க சொல்றேன். எதுக்கு? டைமிங்கடா. இந்த மாதிரி தான் சில்லறைய செதற விட்டு உங்களோட சிரிப்பை வந்து நான் ரசிச்சிட்டு இருப்பேன். சிரித்து சிரித்து என்னை சிறகிலிட்டாய் கண்ணம் சிவக்க சிவக்க வந்து காதை படித்தாய். நம்ம பண்ற எல்லா வேலையும் பார்த்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம சந்தோஷப்படுற ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லையா? ஐ டோன்ட் நோ இது எவ்வளோ பேருக்கு சரியா தெரியும் சரியா, பட் எனக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் திங் நோ ஐ டாக் டு மை மாம் லைக் யா. சிச்சுவேஷனை கடந்து வர்றது அப்படிங்கிறது பாசிபிளே இல்லை, லைஃப் லாங் பாசிபிளே கிடையாது. அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க எனக்கு என்ன பண்றேன்? பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஆர்மில இருக்கு. அங்கிள் ஆண்டியை வந்து நான் கேட்டேன். மன தைரியம் ஜாஸ்தி. அம்மா அப்பா வீரண்டே தேவதை, அவள் ஒரு தேவதை. அவள் அழகிய பூமுகம் காண ஒரு ஆயுள்தான் போதுமோ, காணும் போதே கண்ணால் என்னை கட்டி போட்டாய், காயமின்றி கட்டி போட்டாய். இது பாட்டு. ஒருத்தர் வந்து பிளட்ல எல்லாம் நிஜமா அப்படியெல்லாம் வெரி பேட், எனக்கு ஹர்ட் ஆச்சு நிஜமா. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பவித்ரா ஃபேன்ஸ் கிளப்ல இருந்து ஒரு போஸ்ட் மட்டும் அனுப்பியிருக்காங்க. Oh my God. So sweet. சோ வந்து இந்த போஸ்ட்ல வந்திருக்கிற லெட்டர் மட்டும் நம்ம பவித்ராக்கு மட்டும் ரீட் பண்ணிடலாம். ஓகே? That's very என்ன ரெட் sweet. கலர்ல இருக்கு, ரத்தத்துல எழுதிருக்காங்க. இல்ல ரெட் நோட் இல்ல. ரெட் நோட்டா? ரெட் நோட் இல்ல. ரெடியா? சோ இதுதான் பவித்ராக்கு வந்திருக்கக்கூடிய லெட்டர். That's very sweet. இல்லங்க நிஜமா டு gift அந்த மாதிரி விஷயம் எல்லாம் யார் வேணா காசு எடுத்துங்க பண்ணி கொடுத்துடலாம். I am somebody who really likes personally ஒருத்தவங்களுக்காக எழுதுறதெல்லாம் இட்ஸ் a very huge thing. சரி சரி எழுதி படிங்க. படிச்சிடலாம். படிங்க. பாசமுள்ள பவித்ரா வணக்கம். இவருதான் எழுதிருக்காரு. இது வணக்கத்திலே கண்டிப்பா இவர்தான் எழுதிருக்காரு. பாசமுள்ள பவித்ரா வணக்கம். குன்றத்தூர் குமரேசன் எழுதுவது. இந்த கடிதத்தை நான் கவிதையுடன் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை அவங்களுக்கு வந்து எழுதியிருக்காரு. தேவதை, அவள் ஒரு தேவதை. அவள் அழகிய பூமுகம் காண ஒரு ஆயுள்தான் போதுமோ, காணும் போதே கண்ணால் என்னை கட்டி போட்டாய், காயமின்றி வெட்டி போட்டாய், மௌனமாக. இது பாட்டு. அதுவுமே எழுதி வச்சிருக்கோம். அவளை கரெக்டா கண்டுபிடிக்கல. முதல்ல கண்டுபிடிச்சாங்க. பாட்டு தெரியும் உங்களுக்கு. என்னன்னா அதே எழுதிருக்காரு. கவிதை எழுத இது இல்லாமல் நான் முத்துக்குமாரிடம் கடன் வாங்கிய கவிதை அவரே So sweet. That's so sweet. அவருக்கு கவிதை எழுத வரல, அதனால முத்துக்குமார் சார் இருந்து எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மௌனமாக உள்ளுக்குள்ளே நான் பேசும்போது அங்கே வந்து நீ ஒட்டு கேட்டாய், கனவில் கூச்சம் போட்டாய் அப்படின்னு சொல்லி கவிதையை முடிச்சிட்டாரு. பவித்ரா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட எல்லா ப்ராஜெக்டையும் நான் மிஸ் பண்ணாம பாத்துருவேன். முக்கியமா மணி சாரோட ஓகே கண்மணி படத்துல நீங்க வருவீங்க. உங்களுக்காகவே அந்த படம் வந்து நான் நிறைய டைம் பார்த்தேன். இந்த வர சீன்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தேன். நாய்சேகர் படத்தை உங்களுக்காக ரொம்ப நன்றியோட பார்த்தேன். மலையாளம் மூவி உல்லாசம், லாங்குவேஜே தெரியாது, ஆனா உங்களுக்காக அந்த படம் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் படத்தை உங்களுக்காக லாட்ஸ் அப்பான் அ டைம் நான் பார்ப்பேன். ஸோ படத்துக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள். பவித்ரா, உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடித்தது உங்களோட சிரிப்பு தான். நீங்க ஒரு முறையும் சிரிக்கும் போது சில்லறைய செதற விடுவேன். டைமிங்கடா. இவர் செட் பண்ணிருக்காரு. குன்றத்தூர் கேமரா விடுவீங்க. குன்றத்தூர் குமார் இவர்தான். இவன் தான் சில்லறைய செதற விட்டது அவன் தான். அதோட அவ்வளவுதான். கரெக்டா குமார் அவர் வணக்கம் சொல்லும்போதே கண்டுபிடிச்சிட்டாரு. சரி சொல்லுங்க. நைஸ்ரா, அந்த காசு உனக்கு தெரிஞ்சு வச்சுக்கோ. சோ இந்த மாதிரிதான் சில்லறைய சிதற விட்டு உங்களோட சிரிப்பை வந்து நான் ரசிச்சுட்டு இருப்பேன். கடைசியாக இந்த சிரிப்பை மட்டும் என்றும் நீங்கள் விட்டு விடாதீர்கள் அப்படிங்கிற. I also hope the same. சூப்பர். கடைசியாக என் இதயத்தில் இருந்து வரும் இதய வரிகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வாலியா மழை பிடிக்கும் என்றோம், ஆனால் மழை பெய்தால் குடையெடுத்து பிடித்துக் கொள்கிறோம். சூரியன் பிடிக்கும் என்கின்றோம், ஆனால் சூரியன் அடித்தால் நிழலில் போய் பதுங்குகின்றோம். காற்று பிடிக்கும் என்றோம், ஆனால் காற்றடித்தால் கதவை மூடுகிறோம். அதே போலதான் பவித்ரா, உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன செய்வது, எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது. எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒன்று எடுத்திருக்காரு. ஸோ அவ்வளவுதான். நன்றி. இப்படிக்கு உங்களோட ப்ராஜெக்ட் எல்லாமே சக்சஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி விஷ் பண்ணியிருக்காரு. இப்படிக்கு குறுகிய மனமுடன்
குன்றத்தூர் குமார். என் ஞாபகம் இருக்கு, குன்றத்தூர் குமார். சொல்லுங்க. நல்லா இருக்குல்ல? Can I have this letter? கேமரா வந்து பூலாம் போட்டு எடுத்திருக்கான்ப்பா, ஹார்ட்லாம் விட்டுருக்காங்க. அதுக்காக தான் பேக் பேச்சு. டெக்கரேட் பயங்கரமா பண்ணிருக்காரு. அதனால சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். முடிச்சதுக்கு அப்புறம் கொடுக்கட்டுமா? முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடுங்க, நோ ப்ராப்ளம். ஃப்ரேம் பண்ணி வச்சுப்பாங்க. கடைசி வரையும் குன்றத்தூர் குமார் நீங்கன்னு ஒத்துக்கணும். நான் இல்லைங்க. ஸோ நிறைய அந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சொல்றது, ஏன்னா குக் வித் கோமாளில நிறைய பார்த்தோம். இல்ல எனக்கு அதான் சார் சொன்ன மாதிரி TWC டைம்ல I used to get a lot of gifts, lot of letters. கிஃப்ட்ஸ் கூட ஒன்று ரெண்டு ஏதாவது மிஸ்பிளேஸ் ஆயிருக்கும் அந்த மாதிரி. பட் லெட்டர்ஸ் வந்து என்கிட்ட இப்போ வரைக்குமே எவ்ரி சிங்கிள் லெட்டர். ஒருத்தர் வந்து பிளட்ல எல்லாம் நிஜமா அப்படியெல்லாம் நான் முன்னாடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தேன், பிளட்ல எல்லாம் நிஜமா எழுதியிருந்தாரு. ஃபெல்ட் வெரி பேட், எனக்கு ஹர்ட் ஆச்சு நிஜமா. எதுக்கு அதெல்லாம் பண்றீங்க? யூ நாட் சப்போஸ் டு ஹர்ட் யுவர் செல்ஃப். அது நிஜமாலுமே உங்க வீட்டில் இருக்கிறவங்க யாருக்கா இருந்தா கூட நீங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது. பட் லெட்டர்ஸ் அஃப்கோர்ஸ் இட் மீன்ஸ் a lot to. கரெக்ட் இல்ல? பசங்களுக்கு யாரும் இப்படி அப்புறம் அது இல்ல ப்ரோ, வாய்ப்பு இல்ல ப்ரோ. இல்லங்க, ஆமாங்களா? வாய்ப்பு இல்ல. ஹை நான் ஹீரோ. சிப்பா நீங்க வாங்க மேடம். இல்லங்க, உங்களுக்கு தெரியல. சொல்லுங்க பரவாயில்ல சொல்லுங்க. Lot of men also get a lot of giftsங்க. Lot of yeah, they all get. ஏதோ வந்திருக்கு. இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் வரும். சூர்யாக்கு அவ்வளோ வந்திருக்கும். I see a lot of my friends. சூர்யா சாருக்கு இந்த லெட்டர் போட்டுருக்காங்க நினைக்கிறேன். அஞ்சலி வந்து சூர்யா சாருக்கு லெட்டர் போட்டுருக்காங்க. நான் போட போறேன். என்ன எழுதுறீங்க? அதெல்லாம் பர்சனல். ஜோவன் கமெண்ட் பண்றாங்க. அதெல்லாம் பர்சனல். இல்ல நிஜமாவேங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு into media and all those நான் பாக்குறேனே, அவங்களுக்கு என்னை விட ஜாஸ்தி அவங்களுக்கு எல்லாம் கிஃப்ட்ஸ் வருது. I am not even kidding. நிஜமா women are going above and beyond these days. முன்னாடி மாதிரிலாம் இல்ல. இப்பெல்லாம் வந்து பொண்ணுங்க வந்து பசங்களை தாண்டி வந்து they are expressing everything. நானும் துல்கர் சல்மானுக்கு லெட்டர் போடலாம்னு யோசிச்சிருக்கேன். நீங்க துல்கர் இந்த மாதிரி சார் உங்களை எனக்கு என்ன செய்ய அந்த மாதிரி லெட்டர் போடலாம் இருக்கு. உங்களுக்கு யாராவது இருக்கா லெட்டர் போடுறதுக்கு? அப்படி இல்ல, அப்படி யாரும். நம்ம பண்ற எல்லா வேலையும் பார்த்து உண்மையா சந்தோஷப்படுற, எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம சந்தோஷப்படுற ஒரு பர்சன் இருப்பாங்க இல்லையா? அப்படி உங்களுக்கு இருக்கிற ஒரு பர்சன்? ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்களே, என்ன சொல்லுவாங்க? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்னைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு ஜாஸ்தி எக்ஸ்பிரஸ்லாம் பண்ண மாட்டாங்க. பண்ணா சூப்பர் நைஸ் பண்ணா இட்ஸ் ஓகே, நெக்ஸ்ட் டைம் வரும், தட்ஸ் இட். அண்ட் ஐ டோன்ட் நோ இது எவ்வளோ பேருக்கு சரியா தெரியும் சரியா. பட் எனக்கு ஏதாச்சும் நடந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் திங் நோ ஐ டாக் டு மை மாம் லைக் யா ஐ நாட் இப்போ பர்சனலாக பேச முடியாது. அப்புறம் ஐ டெல் டு மை கிட்ஸ், மை டாக்ஸ். அதுதான் அவங்க தான் ஃபர்ஸ்ட். அண்ட் அஃப்கோர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். யா அந்த ஒரு என்ன சொல்றது சிச்சுவேஷனை கடந்து வர்றது அப்படிங்கிறது பாசிபிளே இல்லை, லைஃப் லாங் பாசிபிளே கிடையாது. பட் ஓகே, போல்டா நம்ம எல்லாத்தையும் இல்லையா? சூப்பர். அஞ்சலி, உங்களுக்கு உங்களோட லைஃபோட ஒரு வெல் விஷஸ்? ஃபேமிலி, மை பேரண்ட்ஸ், சிஸ்டர், ஃப்ரெண்ட்ஸ். டானாக்காரன் படம் பார்த்து வீட்டில் என்ன சொன்னாங்க? பயங்கரமான ஒரு படம். ஆமாமா, எல்லாருக்கும் நல்லா பிடிச்சிருச்சு. என்னோட ஒரு ஃப்ரெண்ட், ஹி இஸ் an IPS ஆஃபீஸர். ஸோ ஹிஸ் ட்ரைனிங், ஆமா, ஸோ அவர் அங்கே தான் ஹி வாஸ் ஓவர்சீயிங் ட்ரைனிங் அண்ட் ஆல் தட். ஸோ அவர் ஹி வாஸ் போஸ்டட் தேர் ஃபார் சம் டைம். ஸோ அங்கே எல்லாரும் மேம் யூ கால் மேமுக்கு வர சொல்லுங்க. ஸோ இட் வாஸ் a nice experience. And family of course, none of my என்னோட ஃபேமிலியில் யாரும் சினிமாவில் இது வரைக்கும் வரல. ஸோ நான் தான் வந்தேன். ஸோ அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் ஓகே. So I'm the second daughter, youngest daughter. Okay, where's the second daughter? She's a heroine. She's a cine star. So it's a good feeling. போலீஸ்காரரோட கான்டாக்ட்ல இருக்குனா ஹெல்மெட் போடாம கூட நம்ம வந்து ஃபைன் கட்டலாம். அவங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னு கேளுங்க. என்ன பண்றாங்க? பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஆர்மில இருக்காங்க. சார் சார் இல்ல சார், ஏகா பார்ட்டிஷன் வாயில விடுவாங்க bro. ட்ரோன் அட்டாக் பண்ணிட போறாங்க. ஆமா, அப்படியே சுடுவாங்க. அம்மா வீட்ல அங்கிள் ஆண்டியை வந்து நான் கேட்டேன்னு சொல்லுங்க. அது சொல்லவே மன தைரியம் ஜாஸ்தி. அம்மா அப்பா கேட்டேன்னு சொல்லுங்க. அம்மா அப்பா அக்கா இருக்காங்க. அக்கா இது ஆல்சோ தி நேவி. நேவி ஓகே. கடல்ல நீங்க எஸ்கேப் பண்ணாச்சா வந்து அடிப்பாங்க. சுத்தி கடற்படை, கப்பல் படை, கால் படைன்னு எல்லாம். நீங்க ஆர்மி போகணும்னு ஆசை இது இல்லையா? இல்ல சினிமா ஒருத்தர் இருக்கும்ல குடும்பத்துல, அந்த மாதிரி அங்கே போறேன் நான் இங்கே போறேன். சினிமால இருக்கிற எல்லாருமே வந்து அந்த வீட்ல இருக்கிற அப்படி இருக்கிற ஒரு ஆளுங்க சார். நீங்க கட்டி பிடிக்கும் போதெல்லாம் இங்க நாங்கெல்லாம் பயங்கரமா கோவம். எப்படி நீங்க பவித்ரா நல்லா கட்டி பிடிக்கலாம், சுத்தி கட்டி பிடிக்கலாம். அது ரொம்ப தேங்கி சோ எப்படி வந்திருக்கு ஒரு மாதிரி ரொமான்டிக்கா அந்த மாதிரி ஒரு போர்ஷன்ஸ் இருக்கு? இல்ல, ஐ திங்க் ரொமான்ஸ் போர்ஷன் வந்து எங்களோட ஸ்டோரியில மட்டும்தான் இருக்குது. என்டையர் கதையில இது என்டையராகவே இது ஒரு 4 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்டிவ் ட்ராவல் ஆனால் அது அவங்க லைஃப்ல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரும் அப்படிங்கிறது தான் கதை. ஸோ 4 ஸ்டோரிஸுக்குமே ஒரு சீம்லெஸ் கனெக்ஷன் த்ரூ அவுட் இருந்துகிட்டே இருக்கும்.
அதில் ஐ திங்க் எங்களோட ஸ்டோரி மட்டும்தான் கொஞ்சம் ஒரு ப்ரீசி ஃபேக்டர் இருக்கிற ஒரு ஸ்டோரி. அண்ட் நீங்கள் நினைக்கிற மாதிரி இட் இஸ் நாட் அ ஃபுல்லி ரொமான்டிக் ஸ்டோரி அண்ட் ஆல். இட் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த ஃபேக்டர் கால் லவ். பட் அது மட்டும் இல்லை, வேற நிறைய எலிமெண்ட்ஸ். இப்போ எங்கள் கதையிலே ஒரு கதையிலையுமே வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இதுதான் இந்த மெசேஜ்னு இல்லாமல் அங்கங்கே த்ரூ அவுட் த ஃபில்ம், த்ரூ அவுட் த டயலாக்ஸ் சின்னதாக ஏதாவது ஒரு கன்வேயன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஐ மீன் ஏதாவது ஒரு விஷயம் கன்வே பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. எங்களோட ஸ்டோரியிலுமே அதுதான், நாட் ஜஸ்ட் லவ், there is a lot of other larger than life things being told there. ரொம்ப ரியாலிட்டி ஒட்டின படமாக இருந்தது. இது வரைக்கும் பண்ண படங்கள்ல இருந்து அவ்வளோ ஒன்றும் நிறையா பண்ணல. பட் ஸ்டில் வாட் எவர் 4-5 films I've done, அது கம்பேர் பண்ணுற அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோலாக இருக்கும். அண்ட் ஐ ரியலி லவ் பீயிங் அனிதா ஆன் ஸ்க்ரீன். அனிதாவை பார்க்குறது பண்ணுறோம். ஸோ எப்படி இருந்தது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இது வரைக்கும் பண்ண ரோல்ஸ் கம்பேர் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. துப்பாக்கியில் நான் சுடுறேன், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ், நிறைய மென்டலி இட் வாஸ் அப்சார்பிங் அண்ட் டயரிங் ரோல், பட் இட் வாஸ் குட் ரோல். அந்த துப்பாக்கியில் சுடும்போது ஆப்போசிட்ல நீ என்ன நினைச்சி, ஆப்போசிட்ல ஒரு பர்சன் இருப்பார், யாருன்னு தெரியல, மேபி படம் பார்க்கும்போது தான் தெரியும். அந்த ஒரு கோவம் ஒன்று பயங்கரமா வரணும். ஆப்போசிட்ல நமக்கு பிடிக்காத ஒரு பர்சன் இருக்கணும், அவரை துப்பாக்கி சுடணும். அந்த மாதிரி நீங்க அந்த கேரக்டர் நினைச்சிக்கலாம். ரியல் லைஃப்ல யாராவது இருப்பாங்களே இவனை துப்பாக்கியில சுடணும்டா, நிறைய பேர் அவங்கள நினைச்சுக்கிறது இல்ல. பட் அப்படி இல்லை நம்ம எதுக்கு ஒரு நமக்கு ரைட்டு கிடையாது ஒரு உயிரெடுக்கிறதுக்கலாம். கரெக்ட். இந்த மாதிரி ரொமான்ஸ் சீக்வன்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது ஒரு மாதிரி ஷையா இருக்கும் இல்லையா? புதுசா போய் ரொமான்ஸ் பண்ணணும்னா ஒரு கெமிஸ்ட்ரி செட் ஆகணும், ஒரு பாண்டிங் செட் ஆகணும். அப்பதான் அந்த ஸ்க்ரீன்ல பாக்குறதுக்குமே வந்து கேமரா பாக்குறதுக்குமே வந்து அவ்வளவு பிளசண்டா இருக்கும். அந்த ரொமான்ஸ் சீன்லாம் படிக்கும்போது சிரிப்பு வந்து பயங்கரமா வரும் இல்லையா? ஐ டு ஐ கான்டாக்ட் பார்க்க சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணும்போது சிரிப்பு வரும் இல்லையா? அது எப்படி நீங்க வந்து இது பண்ணுவீங்க? இல்ல பவித்ரா பயங்கரமா எனக்கு கலாய்ப்பாங்க செட்ல. ஸோ அது கண்ட்ரோல் பண்ணி அதுல ஒரு ரொமான்ஸ் வர வச்சு நடிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து லைக் ஃப்ரெண்ட்லியா நீங்க இருந்துட்டீங்கன்னா இட் கெட்ஸ் கம்ஃபர்ட், ஃபன்லாம் இருக்கும். பட் ஷார்ட் இருக்க போது அந்த கம்ஃபர்ட் ஒன்று வரும், கம்ஃபர்ட் ஜோன் வந்தால் யூ கேன் பெர்ஃபார்ம் தான் நினச்சேன். அந்த வகையில் வாஸ் வெரி லக்கி. அவங்க ஜாலியாக கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாங்க. அண்ட் வந்துருச்சு, ஏதோ பண்ணிருக்கோம், ஆடியன்ஸ் பார்த்து சார். சூப்பர். த்ரில்லர் மூவி அப்படின்னா நம்ம அப்படி எடுத்தவங்க ஒருத்தர் முடிச்சிட முடியாது. அந்த கனெக்டிங் பாயிண்ட், அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்த்து எழுதணும். அப்படிங்கிற பட்சத்தில் நிறைய ஒர்க் இருக்கும், நிறைய நம்ம மூளையை செலவு பண்ணுற மாதிரி இருக்கும், முடியெல்லாம் ஜாஸ்தி கட்டும். அது ஃபீல் ஆகுது சார். அதனால ஆமாம். எவ்வளோ நாள் ஆச்சு சார் இதுக்கு? ஒரு 1.5 வருஷம் ஆச்சு எனக்கு. அப்புறமா டீமாக நாங்கள் டிஸ்கஸ் பண்ணது ஒரு 6 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒரு கதை வந்து ஒரு ஷேப்பில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சொல்ல ஆரம்பித்தேன், பவுண்டு ரெடி பண்ணேன். அப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனியாக சொல்ல ஆரம்பித்தோம். சன் பிரதர் தாடி எல்லாமே ஒரிஜினல் தான் இல்லையா? நான் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்கள் தாடி தான் பார்த்துட்டு இப்படி இருப்பாரு தாடி நிறைய பயங்கரமாக இருக்கு. 2 கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கோம் ஒரு 6-7 இயர்ஸ் டைம் கேப்பில். ஸோ ட்ரான்சிஷன் இருக்கும், காலேஜ் லைஃப் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு 5 years லேட்டருக்கான ஒரு கதை இருக்கும். ஸோ அந்த காலேஜ் டைமில் கொஞ்சம் ரக்கெட்டாக டைரக்டர் ஃபீல் பண்ணார். அவரோட ப்ரொட்டாகனிஸ்ட் வந்து ரக்கெட்டாக இருக்கணும். ஸோ ஒரு தம் அடிக்கிற சீன் இருக்கும். ரொம்ப ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணேன், சார் பீடி தான் அடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா காலேஜ் டைம்லலாம் பசங்கிட்ட அவ்வளோவா பாக்கெட் மணி இருக்காது, சார் பீடி அடிச்சு தான் பண்ணோம். சார் இல்லை சார் சிகரெட் அடிச்சாங்க நல்லாயிருக்கும், பீடி தான் அடிக்கணும்னு. ஸோ ஒரு 25 பீடி அடித்தேன் ஒரே டைம்லையா? ஆமாம், அந்த சீன் முடியும். அது ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீன். வாய் நாரிச்சு, நெஞ்சு கிஞ்சுவே இல்லை தெரில. ஸோ வாய் நாரிச்சு. ஸோ ஒரு ரகடான ஒரு கேரக்டர். அந்த அதுக்கப்புறம் அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். லைக் ஹி பிகம்ஸ் வெரி ரெஸ்பான்சிபிள் இண்டிவிஜுவல். அந்த 5 yearsக்கு அப்புறம் அப்போ ஒரு லவ் வருது. தென் வாட் ஹேப்பன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது ஆக்சுவலி 4 stories சொல்றதை விட நான் என்ன சொல்றேன், திஸ் அபவுட் 4 lives. ஓகே, பிகாஸ் இது எல்லாம் ஒரே கதை தான். இட்ஸ் நாட் தி ஆந்தாலஜி மாதிரி தனித்தனியால இது பண்ணல. 4 கதையும் கனெக்ட், 4 லைஃப்ஸும் கனெக்ட் ஆக போகுது ஒரு காமன் ஃபேக்டர்னால. ஸோ தட்ஸ் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ். ஸோ கண்டிப்பாக தியேட்டர் டிசம்பர் 13 ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ் தியேட்டரில் வருது. படத்தை போய் தியேட்டரில் பார்த்து எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கில் தான் வந்து ஒரு படமுமே வந்து எடுப்பாங்க. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுத்தா தான் நிறைய நல்ல கதைகள் இந்த மாதிரி படங்கள் வந்து வரும் இல்லையா? ஸோ எல்லாருக்குமே வந்து ஆல் தி பெஸ்ட். ஜாலியாக தேங்க்யூ சார். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.